ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராஜாத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கிறதுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உள்ளது எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான். இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கும். என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டோட வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டோட வாசல் இது எப்போவுமே நீட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மெயினாக செப்பல்ஸ், குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குழந்தைங்க செப்பல்ஸை அப்படி எப்படி கழட்டி போட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்தே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். செப்பல்ஸ் எல்லாமே ஸ்டாண்டில் வைக்க சொல்லி, அப்படி இல்லைன்னா ஓரமாவது அடுக்க சொல்லி அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம குழந்தையில எதை பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமோ அதே விஷயந்தான் அவங்க பெரியவங்களானதும் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி பார்க்குற வேலையில் வீடு பெருக்கிற வேலையும் ஒன்று. நம்ம வீட்டை பெருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற டீ டேபிளை ஒரு ஈர துணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிவி வச்சுருக்க ஸ்டாண்டு இல்லைண்டா செல்ஃபு இதையுமே ஒரு ஈர துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம்னு நம்மளோட வீட்டில் எப்போவுமே டஸ்ட் அடையாமல் நீட்டாக இருக்கும். இதுக்குன்னு நம்ம ஒரு டைம் ஒதுக்கி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா, இதை நம்மளால் டெய்லி க்ளீன் பண்ண முடியாது. இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஈரத்துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். சைடு பேக்கில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி எடுத்துக்கிட்டோம்டா இதில் ஒட்டடை அதிகம் அடையாமல் இருக்கும். அதே அளவுக்கு டஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும். நம்ம வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்டா வீடு அந்த அளவுக்கு டெஸ்ட் அடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி மண்ணாகிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தினால தான் நம்ம ஒவ்வொரு தடையும் வீடு கூட்டம் ஒட்டடை டெஸ்ட் இது எல்லாமே அதிகமாக வருது. நெக்ஸ்ட்டு வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு ஒரு தடவையாவது இல்லைண்டா வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஜன்னல் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஈர துணி தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ட்ரை கிளாத் வச்சு யூஸ் பண்ண அந்த டஸ்ட்டு எல்லாமே வேறு வேறு இடத்துக்கு பரவும். இதே ஒரு ஈர துணியை வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன்டா அந்த அளவுக்கு அடுத்த இடத்துக்கு ஸ்ப்ரிட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வீடு கூட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம சைடில் இருக்கிற ஒட்டடை எல்லாத்தையுமே அடித்து விட்டுக்கலாம். மேலே இருக்கிற ஒட்டடையும் இந்த மாதிரி நம்ம டெய்லி இல்லைண்டா 2 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணோம்து நம்ம இதுக்குன்னு ஒரு நாளைக்கு டைம் ஒதுக்கி ஒட்டடை அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்டா நம்ம மறுநாள் கூட்டம்து கூட அந்த அளவுக்கு ஒட்டடை இருக்காது. 2 நாளைக்கு ஒரு தடவையாவது எல்லா பக்கத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூட்டம்து பீரோலுக்கு கீழேயும் நல்லா நம்ம கூட்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி கட்டிலுக்கு கீழே இந்த இடத்துல தான் அதிகமாக டஸ்ட்டு ஒட்டடை இது எல்லாமே படியும். நம்ம மேலாக இருக்கிற இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போகும்போது மறுநாள் கூட்டம் அந்த இடத்துல அதிகமான டஸ்ட் இருக்கும். நம்ம தினமுமே இந்த மாதிரி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்டா எப்போவுமே நம்மளோட வீடு நீட்டாக இருக்கும். இதுக்குன்னு ஒரு மந்த்லியோ இல்லை வாரம் ஒரு தடவையோ நம்ம டைம் எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டிப்ஸு, வீடு துடைக்கிறதுக்கு தண்ணியில் நம்ம எந்த லிக்விட் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 1/2 பாக்கெட் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு சேர்த்து வீடு துடைக்கும்போது தர நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி அந்த அளவுக்கு கொலலாம் இருக்காது. ஏன்னா நான் 1/2 பாக்கெட் தண்ணிக்கு 1/2 பாக்கெட் ஷாம்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் வீட்டை நீட்டாக நம்ம கூட்டியிருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தூசி அதே மாதிரி முடி இது எல்லாமே இருக்க தான் செய்யும். அதை நம்ம தண்ணி வச்சு துடைக்கும்போது ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடையுமே அதை எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போடாமல் நம்ம துடைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்க வாளியில் சைடிலே இந்த மாதிரி ஒரு கப்பை வச்சு நம்ம அதில் எடுத்து எல்லா தூசியும் போட்டுக்கிட்டு கடைசியாக எல்லாத்தையுமே துடைச்சிட்டு அதை எடுத்து நம்ம வெளியில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சமையல் முடித்த உடனே கேஸ் ஸ்டவ்வை நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ரைஸு என்ன நம்ம இதெல்லாம் சிந்தி இருக்கோ அது எல்லாத்தையுமே கையால் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லிக்யூடு வச்சு நம்ம துடைக்கும்போது ஈஸியாக துடைச்சி எடுத்துடலாம். இது எல்லாமே இருக்கும்போது அப்படியே நம்ம லிக்யூடை யூஸ் பண்ணி துடைக்கும்போது ரொம்ப நேரம் நம்ம துடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே கையால் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிக்யூடு யூஸ் பண்ணி ஒரு கிளாத்தை வச்சு துடைச்சி எடுத்துட்டோம்னா அடுப்பு நீட்டாக இருக்கும். எப்போவுமே சமையல் முடித்த உடனே க்ளீன் பண்ணிவிட்டு எந்தெந்த ஜாமான் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே அப்படி வச்சுட்டா நமக்கு எப்போவுமே கிச்சன் நீட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்மளோட கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கிறதுக்கு சிங்கில் வந்து நம்ம அந்தளவுக்கு பாத்திரங்களை சேர்க்காமல் இருக்குன்னு நம்ம எந்த வேலை பார்த்தாலுமே அந்தந்த பாத்திரத்தை கையோட கழுவி வச்சிருன்னு அந்த மாதிரி கழுவி வைக்க வந்து நம்மளோட சிங்கு எப்போவுமே நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட கிச்சன் எப்போவுமே நீட்டாகவும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கிறதுக்கு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நம்மளோட கிச்சனை பார்த்துக்கின்னு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்போவுமே வேலை முடிஞ்ச கையோடையே நம்ம வந்து எந்த லிக்யூடை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த லிக்யூடை வச்சு கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துருன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம வீடு எப்போவுமே வாசனையாக இருக்கிறதுக்கு காஸ்ட்லியான ஸ்ப்ரே இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிற கம்ஃபர்ட்டை வச்சே நம்ம ஒரு ஸ்ப்ரே ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்ப்ரே பண்ணல பாட்டிலில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரே நம்ம டெய்லி பண்ணி விடும்போது நம்மளோட வீடு எப்போவுமே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இதை நம்ம ரூம் ஸ்ப்ரேயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏசி ரூமில் கூட இந்த மாதிரி ஸ்ப்ரேயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வாசனை நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கிச்சன் டிப்ஸ் தான். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, பருப்பு எது நம்ம குக்கரில் வேக வச்சாலுமே விசில் வரும்போது அது எல்லா பக்கத்துலையுமே ஸ்ப்ரிட் ஆகி நமக்கு 1க்கு 2 வேலை வச்சிரும். திருப்பி நம்ம அடுப்பு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். குக்கரில் விசில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பரை அதில் லைட்டாக ஹோல் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே விசில் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற தண்ணி எந்த பக்கமே ஸ்ப்ரிட் ஆகாது. இப்போ பாருங்கள் விசில் வந்திருக்கு, ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட ஸ்ப்ரிட் ஆகவே இல்லை. இது வந்து நமக்கு ட்ரை ஆகி அந்த குக்கர்லேயும் ஒட்டிக்காது. நீங்களே பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தக்காளி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம தக்காளி எவ்வளோ தான் வாங்கியிருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சரி சில நேரத்துக்கு சுருங்குற மாதிரி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதில் வைக்கிறோமோ அதில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு தக்காளியோட முகப்பகுதியை நம்ம திருப்பி இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தக்காளி 10 நாள் இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தக்காளி வாங்கின உடனேமே நம்ம கழுவிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கை எவ்வளோ தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் ஒன்று வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிகர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு ஒன்று நம்ம சுடு தண்ணி ஊற்றி கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த தடவை பச்சை தண்ணி தான் ஊற்றி க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண வந்து நம்மளோட சிங்க்லேருந்து அந்த பேட் ஸ்மெல் இது எதுவுமே வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.